அத ஒரு வேலை செஞ்சு முடிக்கலனா அது எப்பவும் வேலை செய்யாது. ஹேய், சீஸ் பீனட் பட்டர் அப்புறம் பார்பிக்யூ சாஸ் ரொம்ப சுவையா இருக்கு. இப்ப லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நான் இப்ப அடுத்ததா என்ன செய்யணும்? அட ஆமா, என்னோட சூப்பர் சீக்ரெட் ஹைலி எக்ஸ்பெரிமெண்டல் நியூ இன்வென்ஷனை நான் எப்படியாவது முடிச்சே தீரணும். கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட் ஆயிருச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் என்னோட ஸ்க்ரூ டிரைவரால பண்ணா போதும். அதுக்கப்புறம் பிரமாதம், இது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வொர்க் அவுட் ஆயிருச்சு. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஓகே எவ்ரிவன், இத பாத்தீங்களா? அடேங்கப்பா, இந்த அளவுக்கு சீஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சீஸ் பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இருக்காது. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஆன்டிக் சேஸ் கலெக்ஷனோட கேட்டலாக ரெடி பண்ண போறேன். சோ நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கலாமா? அதனால நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அப்படினா நம்ம இதுல எந்த சீஸையும் சாப்பிட கூடாது. இன்னைக்கு முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பண்றா. சரி, இந்த அப்படி இந்த ஃபார்மை நீ ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வெளிய போகும். இங்கெல்லாம் சைன் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஸ்டோரேஜுக்கு அனுப்பிடு. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? சிம்பிளா இருக்கா? இதெல்லாம் செஞ்சு முடிக்க இன்னும் பல நாட்கள் ஆகும். உங்க ஆளினால் அழகுராஜா பேசுறேன். ஹலோ ப்ரொஃபசர் வான் வோல்ட். என்ன புது இன்வென்ஷனா? இதோ உடனே வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டா இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்றது யாரு? நாங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வர பாக்குறேன். வந்துருச்சு, ஒரு வழியா போராடி கொண்டு வந்துட்டேன். நிஜமாவே இது ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு. பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்கு. சரி, அது இருக்கட்டும். இது என்னது? என்னோட ஆன்டிக் பேக் ஸ்கிராச்சர். முதுகு சொரியறது பாக்குறியா? என்னது முதுகு சொரியற கருவியா? ஓ, இந்த வீணான வேலையெல்லாம் விட்டுட்டு பேப்பர் ஒர்க்ஸ்க்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல? கடகடன்னு பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு நீ எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒழுங்கா செக் பண்ணணும். பேப்பர் ஒர்க்கா? என்ன பேப்பர் ஒர்க்கு? ஹாய் லாரி, நான் என்னுடைய ஃபேவரட்டான கிஃப்ட என்னுடைய ஃபேவரட்டான இன்வெஸ்டிகேட்டர் அழகுராஜா அவர்கிட்ட கொடுக்கணும். சாரி சேலி, நீங்க இப்போ உள்ள போக முடியாது. என்னையே உள்ள போக கூடாதுன்னு தடுக்கறியா? சீஸ், என்ன யாருன்னு உனக்கு தெரியாது? நான் என்ன சொல்ல வரேன்னா, வேற யாரையும் தான் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நீ என்ன தடுத்து நிறுத்துற? எங்க டியூட்டி எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யாரையுமே அவர் பார்க்க விரும்பலன்னு அப்பவே சொல்லிட்டாரு. இதை நீங்க கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பில்டிங் பக்கத்துல வச்சுட்டு போங்க, நாங்க எடுத்து கொண்டு போய் தந்துடுறோம். குட் மார்னிங் அழகுராஜ். ஹலோ ஹாரி, நான் ப்ரொஃபசர் வான் வோல்ட் லேபுக்கு போக போறேன். கொஞ்சம் அவசரமா போறேன். ஓகே, போயிட்டு வாங்க. அப்ப நீ லேபுக்கு தான் போறியா? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. டடா! நான் இப்போ பிரசன்ட் பண்றேன் மைண்ட் மிங்லர். மைண்ட் மிங்லரா? அப்படின்னா பிரெயின் ஸ்விட்சிங் பண்ணிருக்கீங்களா? ஓ, எப்படி ப்ரொஃபசர் இதை செஞ்சீங்க? ஆமா, உண்மையிலே நான் தான் இதை செஞ்சேன். ஒரு சப்ஜெக்ட் இங்க இருக்கும், இன்னொரு சப்ஜெக்ட் அங்க இருக்கும். மீதி வேலையை மிஷின் பாத்துக்கும். ஸ்விட்சஸ் ஒன் பிரெயின், அதோட இன்னொன்னு சேர்ந்துரும். ஆமா, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நான் அதை இன்னும் டெஸ்ட் பண்ணல. அப்படியா? அப்போ யாரை வச்சு நாம இந்த டெஸ்ட பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது இப்போ நானே அதுக்கு தயாரா தானே இருக்கேன். நானா? நீங்க இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சாலி ப்ளீஸ், நீ எதையும் டச் பண்ணாத. நான் பிரஸ் பண்ணி பார்க்கறேன். என்ன இது ஓடாதா? இது எல்லாமே வெறும் டம்மி பீஸா? நீ தான் ஒரு ஆபத்தான மோசமான சயின்டிஸ்ட் ஆச்சே. ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? அது எங்க இருக்கு? எங்க அந்த ரோபோட்? இதுதானா அது? அட, என்ன இது? ஷூஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்க. ஜாகிரதை சாலி, இதை நீ உடைச்சிருப்ப. இதோட மதிப்பு எனக்கே சரியா தெரியாது. அழகுராஜா, சாலி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதோட பவர் சர்க்யூட் ஓவர்லோட் ஆயிருச்சு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரொஃபசர். தேங்க் யூ சாலி. சாலியா? இது நான் ப்ரொஃபசர் அழகுராஜா. என்ன சாலி, நீ விளையாடுறியா? என்ன பார்த்தா தெரியல. மைண்ட் மிங்லர் நல்லாவே வேலை செஞ்சிருச்சு போல இருக்கே. அப்சர்வ்.
நான் தான் நீயா? அப்போ நீதான் நானா? அப்ப நான் என்னோட வாய்ஸ் என்னோட குரலை தானே நீ சொல்ல வர? எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு? என்கிட்ட நீ மரியாதையா எல்லாத்தையும் கொடுத்துரு. அழகுராஜா, சாலி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் போய் அந்த மெஷின்ல உட்காருங்க. நீங்க 2 பேரும் உங்க பாடிஸ 24 ஹவர்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலனா அப்புறம் இந்த சேஞ்ச் பெர்மனன்ட் ஆயிடும். பர்மனன்ட்டாவா? நீங்க என்ன சொல்ல வரீங்க ப்ரொஃபசர்? நிரந்தரமாவே நாங்க இப்படியே இருந்துருவோமா? என்ன விளையாட்டு ப்ரொஃபசர்? நான் என்னோட ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்றது? இந்த மூளையை வச்சுக்கிட்டு என்னால பிசினஸ் ரன் பண்ண முடியாது. உன் மூளையை வச்சு நடத்துற அளவுக்கு உனக்கு பிசினஸ் இருக்கா? அப்படியா? எனக்கு கூட தான் பிசினஸ் இருக்கு. எல்லாருமே நினைப்பாங்க நான் தான் ஆளினால் அழகு ராஜான்னு. இனிமே உன்னோட மீடியா குரூப்பை எடுத்து நான் நடத்த போறேன். ஓ, இனி எனக்கான நேரம் ஆரம்பிச்சாச்சு. என்னோட மூளையை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. இன்னும் நீ இங்கே தான் நிக்கிறியா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? நீங்க எதை சொன்னாலும் செய்ய தயாரா இருக்க மிஸ்டர் அழகராஜ். யார நீ கூப்பிடுற? ஓ ஆமா, நான் தான் ஆளினால் அழகு ராஜா. இனிமே அப்படியே நம்பிக்கிட்டு. உள்ள போகாத லாரி, இது நான் தான். என்ன உள்ள போக விடு. எத்தனை பேரை தான் இன்னமும் நான் உள்ள போக விடுறது? நீங்க எப்படி இருக்கீங்க ஹலோ அழகராஜா? சார், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். கடைசியா இது என்னோட ஆபீஸ் ரூமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ இல்ல, இது இல்ல. இங்க என்ன நடந்துகிட்டு இங்க இருக்கு? நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு. அது எல்லாத்தையும் நாங்க அடுக்கிக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, ஆளினால் இல்ல, இது என்னோட ஆபீஸ். இந்த இடத்துல சிலதெல்லாம் மாத்தி அமைக்க வேண்டியிருக்கு. நீங்க இப்ப அந்த பேப்பர் ஒர்க்க ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்களா? ஆமா, நான் தான் சொன்னேன். இருந்தாலும் இப்போ என்னோட பிளானை மாத்திட்டேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? ஆனா நீங்க தானே இது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆர்கியூ பண்ணாத, சொல்லிட்டார்ல, அப்ப பண்ணலாம். சரி, இங்க இருக்கிற எல்லாத்தையும் மாத்தி அமைங்க. அப்புறம் ஆமா, இது என்ன? அது முதுகு சொரியறது. சொன்னனே, ஞாபகம் இல்ல? நிம்மதியா இருக்கு. சாலி உங்களை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணுங்கிற. இல்ல, தேவையே இல்ல. இப்போ யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உனக்கு புரிஞ்சதா இல்லையா லூயி? லூயா? இல்ல, அது பேரு லாரி சார். நீ லூயி தானே? உனக்கு உன்னோட வேலை முக்கியமா இல்லையா? ஓகே. கம் ஆன் லாரி, இங்க பாரு. நான் தான் அழகுராஜா. ஓ, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. யாரோ எதுக்காகவோ வந்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கெல்லாம் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, நீங்களா எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. கண்டிப்பா. இங்க பாருங்க, இன்னைக்கு நியூஸ் மீட்டிங் இருக்கு. ஓ, கண்டிப்பா இங்க ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட போகுது. எப்போ எந்த நியூஸை எங்க சொல்லணும்ன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இப்போ நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை செய்றீங்களே தவிர எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. நியூஸுக்கு தேவையான ஐடியாவை யாராவது எப்பவாவது எனக்கு கொடுத்திருக்கீங்களா? நம்ம ஒரு ஸ்டோரி பண்ணா என்ன? நியூ மவுசரியில நடக்கிற சீஸ் ஃபெஸ்டிவலை பத்தி. போரிங். இதெல்லாம் செஞ்சா எனக்கு தூக்கம் தான் வரும். அடுத்தது எனக்கு நல்லா தெரியும் நான் இங்க வேலை செய்யறது இல்ல. ஆனா வர வழியில ஒரு விஷயத்தை படிச்சேன். அந்த செய்தியில என்ன நீ போட்டிருந்ததுன்னா, சொல்ல வந்தத சுத்தி வளைக்காம சொல்லு. நீ சொன்ன இந்த மோசமான ஸ்டோரியை இது வரைக்கும் நான் எங்கேயும் எப்பவும் கேட்டதே இல்ல. உங்க எல்லாருக்கும் திடீர்னு என்னதான் ஆச்சு? அங்க பாரு, எவ்வளவு காமெடியா இருக்க பாத்தியா? செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா கிரியேட்டிவிட்டியா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் நாமளும் செஞ்சாகணும். எஸ், செலிபிரிட்டி கிளாசிப்பா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்னைக்கும் பண்ணதே இல்லையே. இனிமே நாம அதை தான் பண்ண போறோம். 24/7 செலிபிரிட்டிஸை வச்சு தான் இனிமே நாம நியூஸையே பண்ண போறோம். ஓகே, அதெல்லாம் எல்லாமே சரியா வரும். உங்களுக்கு யாருக்காவது இது பிடிக்கலன்னா நீங்களாம் தாராளமா வெளியே போகலாம். ஆக்சுவலி எங்களுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஆசமான ஸ்டஃப் பாருங்க. பிங்க் டோர், சாண்டலியர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆலினால் அழகு ராஜா மீடியாவோட புது ஓனர் நான். ஓ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தான் ஓனர் இல்லையா? ஆலினால் அழகு ராஜா மீடியா குரூப். நான் இப்போ ஒரு விஷயத்தை பத்தி டிசைட் பண்ணிட்டேன். அது என்னன்னா, நம்ம ஒரு புது விஷயத்தை பத்தி யோசிச்சாகணும். ஓ, கிட்டத்தட்ட இது நைட் டைம் ஆயிடுச்சே.
நாளைக்கு விடியறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்படி இல்லனா இது ரிவர்சிபிள் ஆயிடும். சாரி, மறுபடியும் இரிவர்சிபிள் டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செய்யணும். இல்லனா என் கம்பெனி. அடுத்த தடவை நான் போகும்போது பிளான் பியை தான் யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க இந்த இடத்தையே மாத்திட்டீங்க அழகுராஜா. அழகுராஜா, ஆமாமா நான் தான். இப்போ இத பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? நீ வேணா பாரு. ஆமா, நீங்க 2 பேரும் இப்ப எதுக்காக வந்தீங்க? ஏதாவது பிசினஸ் விஷயமா? பிசினஸ் பத்தி பேசும்போது நான் ஒரு சில கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருக்கேன். இத கொஞ்சம் பாக்குறீங்களா? நான் இத உங்களுக்கு படிச்சு சொல்லவா? ஒன்னும் படிக்க தேவையில்ல, கொடு. பர்ஃபெக்ட், எல்லாம் என் கைக்கு வந்துருச்சு. நீங்க இப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சும்மா. ட்ராப் ட்ராப் எங்க இருக்காம? என்னது அது? ஆமா, என்ன கூப்பிட்டியா? இதெல்லாம் என்னது? தேவையில்லாத வேலையெல்லாம் நீ ஏன் செய்யற? இதை எதுக்காக என் சாருக்கு